10 ரூபா வசூல் பண்றாங்க. டாஸ்மாக் 10 ரூபா வசூல் பண்றாங்களா? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய். நல்லா என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய், 30 நாளைக்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த ஆட்சி தொடர வேணுமா? தொடர வேணுங்களா? ஊழல் அரசாங்கம் தொடர வேணுமா? 5400 கோடி ஏழை எளிய மக்கள் இருந்து சுரண்டப்பட்ட ஆட்சி தான் விடியா திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போய் எழுத மற்ற எந்த அலுவலகத்துக்கு போனாலும் அங்க பணம் இல்லாம எந்த திட்டமுமே நிறைவேறாது. பணம் இருந்தா தான் சான்றிதழ் கிடைக்கும். அப்படி ஊழல் மலிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். இதற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் சிறப்பான சாலைகள், தடுப்பணைகள், நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து விவசாயிகளுக்கு தேவை நீர் கொடுத்தோம். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை. ஆனா திமுக ஆட்சியில இப்படிப்பட்ட சாதனையே பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, சாதனை பெற்றிருக்கும். இன்றைக்கு வீடூர் அணை கட்டப்பட்டு பல ஆண்டு ஆனாலும் முதல் முறையாக இந்த தொகுதியில் இருக்கிற வீடூர் அணையை 20 கோடி ரூபாயில இன்றைக்கு தூர்வாரப்பட்டது. 20 கோடி தூர்வாரி கொடுத்து. அதே மாதிரி திண்டிவனம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை, சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அரசாங்கம், அண்ணா திமுக அரசாங்கம். மயிலம் தொகுதியில் அனைத்து ஊராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் முடிவுற்ற நிலையில திமுக அரசு செய்ததாக பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. கொண்டு வந்தது நாம பெற்ற பிள்ளைக்கு திமுக காரன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்கங்க அண்ணா திமுக ஆட்சியில முடிவுற்ற பணிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறப்போவலா காணுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதே போல மேல் சித்தாமூர் வல்லம் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் புதிதாக திறப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் கோரிய பிறகும் திமுக ஆட்சியில் சரிவர கட்டி முடிக்கப்படாதால் இதுவரையும் பணி முடிவு பெறவில்லை. அதோட மயிலம் தொகுதியில காலக்குப்பம் சிப்காட்டில 450 ஏக்கர்ல காய்கனி பதப்படுத்தும் பூங்கா, மெகா ஃபுட் ப்ராசஸிங் பார்க் 1000 கோடியில அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வர திட்டமிடப்பட்டது. ஆனா இன்றைய தினம் தனியாருக்கு தாரை வாய்க்கப்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க, இந்த 1000 கோடியில இந்த மெகா ஃபுட் ப்ராசஸிங் பார்க் வந்திருந்தா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுவோ இந்த ஆட்சியில் பறிவாயிட்டது. அதே போல மரக்காணத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சுமார் 1503 கோடியில அறிவு சகோதரர் நம்முடைய மண்ணின் மைந்தர் CV சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நானே நேரடியாக விழுப்புரத்துக்கு வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து விட்டது. இப்படி மக்கள் விரோத அரசு இருக்க வேண்டுமா? மக்களுக்கு குடிநீர் வழங்குவதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி பல்கலைக்கழகம், இங்கெல்லாம் ஏழை மக்கள் என்ன பணக்காரர் நின்றுட்டு இருக்கிறீங்க. நானும் உங்களை போல கிராமத்திலிருந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்க குடும்பத்தில் ஒருவனா நான் இருக்கிறேன். உங்க கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அத்தனை நான் அனுபவிச்சவன். மக்களோடு மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி அந்த உணர்வோடு